ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பேசிட்டே இருக்கேன், சிரிச்சிட்டே இருக்கீங்க. டாக் லைக் அ பாய், யூ வாக் லைக் அ பாய் அண்ட் யூ ஃபெயில் லைக் அ பாய். ஒரு ஃபுல் ஃபீமேல் க்ரூ அது உள்ள பார்க்குறப்பே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. சினிமா கிவ்ஸ் எவ்ரி திங், எல்லாமே கொடுக்குது. பேர், புகழ், பணம், சாப்பாடு. நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறவங்களால அந்த அந்த யூடியூப்க்கு கீழே கமெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும். வாட் நெக்ஸ்ட்? அந்த ப்ராஜெக்டை பற்றி ஒரு ஐடியாவுமே இல்லை, ஒரு க்ளூவுமே இல்லை. அப்போ வந்து ஜெயிலில் ஒரு சீன், ஒரு இமோஷ்னல் சீன் பண்ணி முடிக்கிற இந்த ஹோல் க்ரூ இன் லண்டன் கிளாப் ஃபார் மீ. ஒரு 10 மினிட்ஸ்க்கு நான் ஸ்டாப் கிளாப்பிங். கேள்வி கேட்க தெரியுதுல்ல, சீன் சொல்லுங்களேன். இது காமமாக இருக்கு. ஹலோ guys, welcome to Just Jeeves. With me ஜீவிதா. இன்னைக்கு நிறைய பேரோட ஃபேவரட்டான வில்லி, பட் எனக்கு வந்துட்டு இவங்க வந்துட்டு ஃபேவரட் வில்லி, ஃபேவரட் ஆக்டர் அதெல்லாம் தாண்டி என்னோட ஃபேவரட் ஹியூமன் பீயிங் ஷீ இஸ் வித் மீ. அண்ட் ஹலோ காயத்ரி மேம். ஹலோ ஜீவி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் என்னோட ஷோக்கு வந்ததுக்கு. இன்னைக்கு வந்துட்டு உன்னோட ஷோ மட்டும் இல்லை, இது உன்னோட ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ ஜாலியாக இன்னைக்கு பேசி ஃபன் பண்ண போகிறோம். ஸோ எஸ், உங்களோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பேட் கேர்ள், குடும்பஸ்தன் எல்லாத்துக்குமே. அண்ட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் பேட் கேர்ள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ நான் எதிர்நீச்சல் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது எனக்கு அதில் இருக்கிற ஒரு ஏடி மூலமாக இது ஒரு கால் வந்தது. இது ஒரு மாதிரி ஒரு டீச்சர் ரோல், ஒரு ரகடான ஒரு டீச்சர் ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ வாண்டட் டு கோ ட்ரை. ஏன்னா வந்து சாரோட மென்ட்ரிங்கில் அவங்க அதை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், வெற்றிமாறன் சாரோட மென்ட்ரிங்கில். ஸோ அதனால் ஐ வாண்டட் டு ட்ரை. ஸோ அப்படி போனது தான் அந்த இது. அங்கே உள்ளே போகணும் தான் தெரிஞ்சது. த ஹோல் க்ரூ இஸ் ஃபுல் ஆஃப் விமன். டிரெக்டர் ஒரு ஃபீமேல், ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஒரு ஃபீமேல், எடிட்டர் ஒரு ஃபீமேல். செம்ம ஜாலியாக. அன்றைக்கி அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 மந்த் முன்னாடி கிண்டிக்கு கீழே ஏதோ ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தேன். ஒருத்தங்க வந்து ஏய் சூப்பராக பண்ணியிருக்கீங்க பேட் கேர்ள் அப்படின்னாங்க. பேட் கேர்ள் வந்துருச்சா? ஐயோ தெரியலையே. இல்லை வரப்போகுது, நான் தான் அது ஒரு எடிட்டர் அப்படின்னாங்க. ஸோ அதுவும் ஒரு ஃபீமேல். ஸோ ஒரு ஃபுல் ஃபீமேல் க்ரூ அது உள்ள பார்க்குறப்பே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அந்த செட்டப் ஒரு வைபாக இருக்கும், பயங்கர வைபாக இருந்தது. உள்ள லீடு ஒரு ஃபீமேல் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி இஸ் ஆல் அபவுட் ஹர் அப்படிங்கிறப்போ ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்தது. வெரி ஹாப்பி. இந்த பேட் கேர்ளில் உங்கள் கேரக்டர் பார்த்தோம். அப்படியே குடும்பஸ்தனில் பார்த்தா ஒரு ஆர்க் மாதிரி திடீர்னு ஹாப்பி ஆகிட்டு திடீர்னு இது ஆகிட்டு. அந்த கேரக்டர் எப்படி அந்த பேலன்சிங்? திடீர்னு அந்த லேடி வந்து கத்துவாங்க கார். அது வந்து அதில் ஜென்சன் நக்லைட்ஸில் இருந்தவர் மூலமாக எனக்கு கான்டாக்ட் எடுத்தாங்க. ஸோ அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். ஒரு சின்ன ரோல் தான் வந்து பண்ணுறீங்களா அப்படின்னாங்க. ஒரு நாள் கூப்பிட்டு அதுக்கப்புறம் 2 நாள் அது கண்டினியூ ஆச்சு. ஸோ இன்னும் கூட இருந்திருக்கலாம், அது ஏதோ டேட் இஷ்யூவாக என்னன்னு தெரியல. ஸோ அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னி தான். அது மணியோடலாம் வந்து அவரோட ஆப்போசிட்டில் நின்றுட்டு நடிக்கவே முடியாது. ஒன்று அவர் சிரிச்சுவார், நான் சிரிப்பேன், இல்லை 2 பேரும் மாற்றி மாற்றி சிரிப்போம். ஸோ அந்த சீன், அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் ஒன்று பார்த்துப்போம்ல, பார்த்துட்டு நிறைய மாடி ஏறாதீங்க அந்த மாதிரி அந்த சீன்லாம் வந்து பண்ணவே முடியல கொஞ்ச நேரத்துக்கு. எனக்கு அந்த சீன் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே உண்மையாகவே சிரிச்சிட்டே தான் பயங்கரமா எத்தனை தடவை சிரிச்சோன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு அவர் கூட ஏதாவது மொமெண்ட் ஞாபகம் இருக்கா? எல்லாமே அவர் ஃபுல் சீனுமே அவர் கூட நடிச்சது தானே. ஃபுல்லாக சிரிச்சு நல்லா அவர் ஸ்பாட்டில் இம்ப்ரூவைஸ் பண்ணுவார். நடிக்கிறப்பே நல்லா இருந்தது. டப்பிங்கும் என்னோட ஃபுல் டப்பிங் செஷன் அவர் இருந்தார், மணி கூட இருந்தார். ஸோ அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏதாவது நல்லா இருந்தால் உடனே அதை செலிப்ரேட் பண்ணுவார், அதை அப்ரிஷியேட் பண்ணுவார், கரெக்ஷன் நல்லா சொல்லிக் கொடுப்பாரு. ஸோ த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் ரியலி நைஸ். ஓகே, ஸோ நம்ம இவ்வளோ ரோல்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால கேட்குறேன். நான் உங்களை டிஃப்ரெண்ட் ஆர்க் ரோல்ஸில் பார்த்துருக்கேன். திடீர்னு கோவமாக, திடீர்னு சாந்தமாக ஒரு அம்மா மாதிரி. ஆனால் அதில் கம்மி தான், கோவமாக தான் நிறைய பார்த்துருக்கேன். பட் இந்த ஒரு ரோல் எனக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசை. கன்ஃபார்மாக இது பண்ணாமல் நான் சாக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ரோல்? எனக்கு வந்து ஐ ஆல்வேஸ் சே, எனக்கு பாலா சார் மூவியில் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஏதாவது ஒரு இம்பேர்மெண்ட்டில் ஒரு ரோல், ஒரு ஃபிசிக்கல் இம்பேர்மெண்ட்டில் ஒரு ரோல், டெஃப் அண்ட் டம்மாவோ அந்த மாதிரி. எனக்கு பேசி நான் நிறையா நடிப்பேன்னு தெரியும், கத்துறது அந்த இமோஷன்ஸ்லாம். ஏதாவது ஒரு இம்பேர்மெண்ட், டெஃப் அண்ட் டம்மாவோ, பேச முடியாதவங்களோ, கண்ணு தெரியாதவங்களாவோ, அப்படி ஏதாவது ஒரு ரோல் இன்ட்ரெஸ்டிங்காக, அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிப்பேன். எனக்கு எவ்வளோ இல்லை அப்படின்னா எனக்கு ராவா நடிக்கிற ரோல்ஸ் எல்லாம் தான் ரொம்ப பிடிக்கும். பாலா சார் இதில் பண்ணுற மாதிரி ராவா நடிக்கிற ரோல்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபேவரட் டைரக்டர் லைக் அவர் கூட கன்ஃபார்மாக படம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஓகே, பாலா சார், கமல்ஹாசன் சாரோட ஒரு படம், ரன்வீர் சிங் கூட ஒரு படம். இப்போ ஷார்ட் டேர்மில் இதெல்லாம் தான் ஆசை. ஓகே, ஸோ
நான் வந்துட்டு ஆன்செட் நீங்கள் லைவாக பெர்ஃபார்ம் பண்ணியெல்லாம் பார்த்துருக்கேன். ஓகே 2-3 டைம்லாம் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் எப்படி இந்த மனுஷன் வந்து இப்படி நடிக்கிறா அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஓகே நான் பண்ணியிருக்கேன். ஓகே நான் அதை சொல்லியிருக்கேன் ஆன் லைவ்லலாம். ஸோ பட் ஆக்டிங் இஸ் நாட் ஈஸி இல்லை ஆஸ் வி திங்க். யா எனக்கு அது என்னென்னா அது ரொம்ப சொல்லி கொடுத்தோ வெளியிலேருந்து போகிற எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்னாலேயோ அது வராது அப்படின்னு நான் நம்புவேன். சம்திங் யூ ஹாவ் டு ஹாவ் இன்சைட் யூ அப்படின்னு நினைப்பேன். அது உள்ளுக்குள்ளேயே ஒன்று இருந்தால் தான் அது வந்து நல்லா ஷைன் ஆகும் அப்படின்னு நான் நினைப்பேன். குட்டி குட்டி நியூஹான்ஸோ இல்லை குட்டி குட்டி ஒரு உங்களை ஒரு இது பண்ணால் நல்லாயிருக்கும் ஒரு குட்டி குட்டி டிப்பாக தான் கொடுக்க முடியுமே நினைப்பேன் தவிர ஸோ அது ஆக்டிங் அது ஒரு இன்ஹெரிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ரோல்ஸ் பண்ண முடியுது, கிடைக்கிற கேரக்டர்ஸ் நல்லா பண்ண முடியுதுன்னா அதுக்கு காரணம் நான் தியேட்டர் பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால தான். அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்வேன். பட் ஹவ் தட் ரிலேட்டட் டு யுவர் மூவி? இல்லை எல்லாமே தியேட்டரில் ஒன்று பண்ணிட்டோன்னா இட்ஸ் ஃபார் லார்ஜ் ஆடியன்ஸில் ஒரு பெரிய க்ரௌட் 200 பேர் 300 பேருக்கு ஒன்றால் ஒரே டேக்கில் என்ன ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்களோ அதை நடிக்க முடியுது ஒன்றால் எஃபிஷியண்ட்டானா அது 20 இயர்ஸாக நான் தியேட்டரில் இருக்க முடியுதுன்னா சீரியல் சினிமா ரொம்ப ஈஸியாக இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி கேக் வாக் மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இல்லை. அது அந்தந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அந்த ப்ளஸ் ஆர் மைனஸை கொடுத்தா மட்டும் போதுங்கிற மாதிரி இருக்குது. ஸோ என்னோடய பேஸ் தியேட்டர் தான். ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் தட். ஓகே ஏதாவது ஒரு கேரக்டர் என்னை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணிடுச்சு, இன்னும் கூட இந்த கேரக்டர் விட்டு இந்த மொமெண்ட் விட்டு என்னால் வெளியே வர முடியாது? தட் இஸ் ஆல்வேஸ் ஜான்சி ராணி. எப்போ கேட்டாலும் அதுக்கு பதில் ஜான்சி ராணி தான். அது ஹாப்பியாவா இல்லை? இல்லை சந்தோஷமாக சொல்கிறேன். ஓகே நிறைய பேர் வெளியில் செலிப்ரேட் பண்ணுறது அந்த கேரக்டருக்காக. ஸோ அதனால் தட் கேரக்டர் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். நம்ம அதுக்கப்புறம் எத்தனை படம் பண்ணுவோம் தெரியாது, எத்தனை சீரியல் பண்ணுவோம் தெரியாது, பட் தட் கேரக்டர் இஸ் வெரி க்ளோஸ் டு மை. அதுக்கு எப்படி ப்ரிப்பேர்லாம் பண்ணீங்க? ஒன்றுமே பண்ணல, அதெல்லாம் ஆன் ஸ்பாட்டில் பண்ணது தான். அந்த புடவை கட்டுறதா இருக்கட்டும், அந்த வெற்றில பாக்கு போடுறதா இருக்கட்டும், அதெல்லாம் ஆக்சுவலாக நீங்களே சொன்னீங்களா லாஸ்ட் மினிட்ல? நானே பண்ணிக்கிட்டேன். சார் ஓகேன்னு சொன்னார். ஸோ அவர் எனக்காக எழுதினார், அவ்வளோ நல்லா அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்தாரு. ஸோ எழுதினாரு, நான் அதுக்கு என்ன ஜஸ்டிஸ் பண்ண முடியுமோ பண்ணேன். ஸோ எப்போ கேட்டாலும் அந்த கேரக்டர் விச் இஸ் ரியலி க்ளோஸ் டு மை ஹார்ட் இஸ் ஜான்சி ராணி. அந்த செட் எப்படி இருக்கும் எதிர்நீச்சல்? எனக்கு சீரியஸாக எதிர்நீச்சல் செட் வந்து பார்க்கணும் சொல்லியிருக்கேன். நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப வைபாக இருக்கும், ஒரு மாதிரி கலகலன்னு இருக்கும். நிறையா பேர் அதில் நிறையா லேடிஸ் இருப்பாங்க, ஒரு மாதிரி கலகலன்னு இருக்கும். எனக்கு எல்லா சீரியல் செட்டோட அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு எப்பயும் தோணும். அது ஏன்னு தெரில. நான் எதிர்நீச்சலுக்கு முன்னாடியும் 2-3 சீரியல் பண்ணியிருக்கேன், பட் எதிர்நீச்சல் செட் இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. அது என்ன எதனாலன்னு தெரில. அது என் கேரக்டர் பிடிச்சதுனாலையா, இல்லை டைரக்டர் மேலே இருக்கிற மரியாதையா, இல்லை கூட இருக்கிறவங்களோடலாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்ததுனாலையான்னு தெரியாது. எனக்கு எப்போயுமே அந்த செட்டும் ஸ்பெஷல், அந்த கேரக்டரும் ஸ்பெஷல், எல்லாமே ஸ்பெஷல். பயங்கர வைப்பான செட் அது. இப்போ திருப்பி எப்போ ஜான்சி ராணி கம்பேக் கொடுப்பாங்க? கம்பேக் கொடுத்துட்டு திருப்பி வந்துட்டேன். இது ஒன்றுமே பண்ண முடியல, கொஞ்சம் டேட் இஷ்யூ. அவங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியல, என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியல. பட் எப்போ கூப்பிட்டாலும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன். எனி டைம் நாளைக்கு காலைல ஜான்சி ராணியாக வான்னா போகிறதுக்கு ரெடி. ஸோ ப்ளீஸ் திருப்பி நான் பார்த்து கேட்டுக்கிறேன். ஏன்னா இது வச்சு நான் பயங்கரமாக என் வீட்டிலலாம் ஜாலியாக சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா கேரக்டரை காணும். திடீர்னு பூங்கொடியில் இருக்கீங்க, சிந்து பைரவியில் இருக்கீங்க, அதெல்லாம் என்ன கதை? அதான் எதிர்நீச்சல் முடிச்சிட்டோம், அது சீசன் 1 முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இது மாதிரி கூப்பிட்டுருந்தாங்க, இந்த மாதிரி பூங்கொடியில் கூப்பிட்டுருந்தாங்க. அதான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டுருந்தாங்க, கதை சொன்னாங்க, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. நெகட்டிவாக பண்ணுறது நம்மளுக்கு கேக் வாக்கு மாதிரி. ஸோ அதனால் ஓகே வாங்க பண்ணுவோம் அப்படின்னு. அது கொஞ்சம் ஆரம்பித்து போயிட்டுருக்கிறப்ப ஃபஸ்ட்டாக ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு சிந்து பைரவிலேருந்து கால் வந்துச்சு. ஓகே அப்படின்னு பண்ணது தான் அது. ஸோ ரெண்டுலேயுமே கம்ப்ளீட் டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ். அதுதான் வில்லியா இருந்தாலும் அது ஒரு மாதிரி காஸ்டியூம் இது எல்லாமே டிஃபர் ஆகும். இதுல கம்ப்ளீட்டா வேற மாதிரி லுக் பண்ணிக்கிட்டேன். அதுல ஒரு மாதிரி வேற மாதிரி கொஞ்சம் அதுல ரொம்ப ஒரு மாதிரி பப்ளியா அப்படி. இதில் வந்து கொஞ்சம் சீரியஸ் மதர், ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னல் மதர். எப்படி அந்த பேலன்சிங்? ஓகே ஆப்வியஸாக தேட்டர் ஆர்டிஸ்ட் அதெல்லாம் வந்துடும், பட் எண்ட் ஆஃப் தி டே ஸ்டோரி புரிஞ்சுக்கிட்டோம், கேரக்டரைசேஷன் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா இது நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டது தான் ரெண்டுமே. ஓகே ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டரோ இல்லை நீங்கள் பண்ண ரோலோ இது எனக்கு ப்ரிப்பேர் மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி ப்ரிப்பேர் பண்ண எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா? இது வரைக்கும் அப்படி எதுவும் இல்லை, ப்ரிப்பரேஷன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வேறு ஏதோ ஒரு படத்தில் ஏதோ பைக் ஓட்டுறதோ ஏதோ சீன் இருந்துச்சு, அதுக்கு வேணால் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு அங்கே ஃபிசிக்கலாக வண்டி ஓட்டி பழகி அந்த மாதிரி இருந்துச்சு. மித்தபடி கஷ்டமாகப்பட்டேன், ஒர்க் அவுட் பண்ண ஹோம் ஒர்க் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா அப்படி எதுவும் இல்லை. இல்லை இல்லை இதுக்கப்புறம் வந்துட்டு வருமா தெரியல, கஷ்டமாக இருக்குமா இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா? கஷ்டம் கிடையாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும் அவ்வளோதான். நத்திங் இஸ் கஷ்டம் இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹோம் ஒர்க், கொஞ்சம் மெனக்கெடணும் அவ்வளோதான். எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க முடியுது உங்களால்?
இந்த கொஸ்டின் வந்து நான் ராவாகவே எனக்கு உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசை. ஏன்னா உங்களோட ஜேர்னி ஃபுல்லாக நான் பார்த்ததில்ல, பட் ஐ ஹவ் பீன் அ பார்ட் உங்கள் ஜேர்னியில். எப்படி ஹவ் யூ ஆர் ஸோ ஸ்ட்ராங்? ஃபஸ்ட்டு ஒர்க் விஷயத்தில் எடுத்தோம்னா நம்மளுக்கு பிடிச்ச விஷயமே வேலையாக கிடைக்குதுங்கிறது எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங். எல்லாருக்கும் அப்படி கிடைக்காது. பேஷன் ஒன்று இருக்கும், ப்ரொஃபஷன் ஒன்று இருக்கும். உனக்கு பிடிச்ச விஷயமே அது உன் ப்ரொஃபஷன் ஆகுதுங்கிறப்போ என்னோட பிளெஸ்ட் யாராவது இருக்க முடியுமா? முடியாது. அண்ட் எனக்கு தேங்க்ஃபுல்லி எனக்கு கிடைக்கிற ப்ராஜெக்ட்ஸில் நான் சின்ன ரோல் பண்ணாலுமே அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஹிட் ஆகிற ப்ராஜெக்ட்ஸ் தான். அது இன்னொரு பிளெஸ்ஸிங். இன்னொன்று, இதெல்லாம் நான் ஆசைப்படுறேன் பண்ணுறேன்னா அதுக்கு சப்போர்ட்டிவாக ஒரு ஃபேமிலி வேணும். நீ போய் பண்ணு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஹோல்சமாக ஒரு ஃபேமிலி வேணும். அது எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்படி எல்லா விஷயமுமே சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா என்னை தியேட்டர் போகிறதுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப நம்ம எதுக்கு டவுன் ஆகணும்? ஓகே, தேவையில்லையே. பட் சம்வேர் அட் த பாயிண்ட் வி ஆர் ஆல் ஹியூமன்ஸ் ஆஸ் வி செட். எங்கேயாவது ஒரு பாயிண்டில் நானும் ஒரு ஹியூமன் தான்டா, நானும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறது, நானும் இந்த இடத்துலலாம் உடையவேன்ல அப்படின்னு ஏதாவது மூமெண்ட்? அப்படி உடையெல்லாம் மாட்டேன், கொஞ்சோண்டு டவுன் ஆவேன். என்னென்னா கொஞ்சம் வீட்டை குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்ண முடியலையா டைம் அப்படின்னு கொஞ்சம் டவுன் ஆவேன். எல்லாரும் சேர்ந்து அப்போ ஒரு கோவிலுக்கு கிளம்புவாங்க, வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும். கரெக்டாக அந்த டே என்னால் ஸ்கிப்பே பண்ண முடியாது. வீட்டில் கேட்பாங்க, இன்றைக்கி ஒரு நாள் கூட லீவ் போட முடியாதா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். என்னடா நம்ம எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், நம்மளுக்கு கேட்குற டைம் லீவ் எடுக்க முடியலையே அப்படிங்கிறதுலாம் எனக்கு டிஸ்டர்பிங்காக இருக்கும். ஆனால் நமக்கு வெளியே பார்க்கும்போது ஆக்டர் ஆக்ட்ரஸ் அவங்க ஜாலியாக இருக்காங்க, பட் அதுக்கு பின்னாடி ஒரு லைஃப் நிறைய பேர். எல்லா வேலைக்கு பின்னாடியும் இருக்கிற ஸ்ட்ரகிள் மாதிரி இந்த வேலைக்கு பின்னாடியும் சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நடக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கும். ஐயோ என்னடா முடியலையே, ஃபேமிலியோடு இருக்க முடியலையா, குழந்தை இன்னைக்கு கேட்குறா லீவ் போடுன்னு முடியலையா, இன்னைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் போகணுமே போக முடியலையா. இப்போ ஆஃபீஸ்னால் கூட ஒரு பர்மிஷன் போடலாம், பட் எங்களுக்கு முடியாது. இப்போ அந்த 12 மணி நேரம்னா 12 மணி நேரம் இத்தனை சீன் பிளான் பண்ணியிருக்காங்கன்னா அத்தனை சீன் எடுத்து தான் ஆவாங்க. அங்கே நான் பர்மிஷன் கேட்டேன்னா கஷ்டம் ஆகிடும். பட் நம்ம இதில் முக்கியமான கேரக்டர்ஸ் வேறு பண்ணுறதுனால நம்ம இல்லாமல் அங்கே பண்ணுறதுக்கும் கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களில் கொஞ்சம் அப்படி டவுன் ஆகிட்டு அப்படி ஏறிடுவேன். எனிதிங் தட் கீப்ஸ் யூ ரன்னிங், லைக் இந்த ஒரு விஷயத்தினால தான் நான் இன்னும் ஓடிட்டே இருக்கேன்? இல்லை, எனக்கு ரொம்ப வெரி பேஷனேட் ஃபார் ஆக்டிங். என்னன்னு சொல்ல தெரியாது. அது காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறப்பலேருந்தே இது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா அப்படின்னு ஆசைப்பட்ட விஷயம். அது இவ்வளோ வருஷமாக கூட வந்துட்டுருக்கு. ஸோ எனக்கு நடிக்க பிடிக்கும், நடிக்க மட்டும்தான் பிடிக்கும். அதுதான் என்னோட. எப்படி இவ்வளோ கிரேஸ்? எனக்கு தெரியும் நீங்கள் டாக்டரேட் இது பண்ணியிருக்கீங்க, யூ ஆர் ஆல் இன் டு தட். அண்ட் அதை தாண்டி இது டிஃப்ரெண்ட்ல, அந்த ஒரு எக்ஸ்டென்ட்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்டென்ட். டாக்டரேட்லாம் வாங்குறதுக்கு முன்னாடியே நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து யூஜி 3rd இயர்லேருந்தே தியேட்டரில். ஸோ அப்படி இருக்கிறப்போ 11th ஸ்டாண்டர்ட்லேருந்தே இருக்கேன் சொல்லணும்னா. அப்படி இருக்கிறப்ப எனக்கு டாக்டரேட் டிகிரிக்கெல்லாம் முன்னாடியே தியேட்டர் என் கூட இருந்திருக்கு. ஸோ அதை என்னால் விடவே முடியாது. நான் இப்போ கூட இருக்கிறவங்களாம் சொன்னேன், ரொம்ப போர் அடிக்குது, நடிக்கிறதுலாம் விட்டுட்டு வீட்டில் இருக்கலாம்னு பார்த்தேன். 3 நாளைக்கு மேலே தாங்க மாட்டேன், நீ செத்துருவ, உன்னால் நடிக்காமல் இருக்க முடியாது அப்படிப்பாங்க. ஐம் தட் பேஷனேட். எனக்கு இந்த டாக்டரேட்டுக்கெலாம் முன்னாடி எனக்கு எவ்வளோ படிக்க பிடிச்சிருந்ததோ அவ்வளோ நடிக்கவும் பிடிச்சிருந்தது. இன்ஃபேக்ட் படிக்கிறதுக்கு முன்னாடியே நடிக்க பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் ரெண்டையுமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணேன். எனக்கு நடிக்கணும். என்னோட சின்ன வயசுலேருந்து அதுவும் ஆம்பிஷன், என் பேருக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் டாக்டர்னு இருக்கணும் அப்படின்னு. ஸோ அதனால் அதுக்கான ஓட்டமும் ஜாஸ்தி. 9 வருஷம் ஐ வாஸ் ஸ்டடிங் எம்ஃபில் பிஹெச்டின்னு. அதுவும் ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஒரு ப்ரிவிலேஜ்டு காலேஜில் நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்தது அப்படிங்கிறது எனக்கு இன்னும் பெரிய பெருமை. ஓகே, ஸோ இப்போது இதை பற்றிலாம் பேசியிருக்கிறதுனால கேட்குறேன், நம்ம ஆஸ் எ சொசைட்டியாகவும் சரி, மூவிஸ், மீடியா, சினிமா, நிறைய விஷயத்தில் நம்ம சேஞ்ச் ஆகி வந்துட்டுருக்கோம். பட் ஸ்டில் இந்த விஷயத்தில் இன்னும் நம்ம சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா ஏதாவது இருக்கா? இல்லை, சேஞ்ச் ஆகணும், நம்ம ஆகணும்னா நம்ம தான் ஆகணும். எனக்கு பொறுத்த வரைக்கும் ப்ளேம் வேற எங்கேயும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். இப்போ உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னா அதை நடத்திக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் நம்ம தான் பார்க்கணும் அப்படின்னு. இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லைன்னு எல்லார் வீட்லேயும் பிரச்சனை இருக்கும். இப்போ நானும் நடிக்க வரணுங்கிறப்ப ஆரம்பத்தில் வீட்டில் கொஞ்சம் பயந்தாங்க. அவங்க சைட்லேருந்து அவங்க சொல்கிற ரீசன்ஸ் கரெக்டாக இருக்கும், என் சைட்லேருந்து நான் சொல்கிற ரீசன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படிங்கிறப்ப யூ ஹாவ் டு பி எக்ஸ்ட்ரா ஸ்மார்ட், எக்ஸ்ட்ரா என்ன சொல்கிறது, நீங்கள் தான் உங்களுக்கான விஷயங்களை நடத்திக்கணும். அது எப்படி நடத்திக்கணுமோ அந்த மாதிரி ஸ்மார்ட்டால் வேணால் நடத்திக்கணும்னு நான் சொல்லுவேன். ஸோ வேறு யாரையுமே ப்ளேம் பண்ணாமல், ஹஸ்பண்ட் ஒத்துழைக்கல, இவங்க இல்லை அவங்க இல்லைன்னு சொல்லாமல், யூ ஹாவ் டு மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு இது எவ்வளோ பிடிச்சிருக்கு, இது என் வாழ்க்கைக்கு எவ்வளோ தேவை, இது இருந்தால் நான் இன்னும் ஃபுல்ஃபில்டாக ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு. ஸோ விமன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன், அப்படி நினச்சிக்கிட்டாங்கன்னா எதுவுமே அவங்களால முடியாதது ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் தான், அதை கொஞ்சம் ஓவர் கம் பண்ணோன்னா டெஃபினட்டாக நம்ம என்ன நினச்சோமோ அதுக்கான பாதை நம்மளுக்கு கிளியர் ஆகிட்டே வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மோட்டிவேஷனலாக இருக்குது அப்படி ஃபுல் மோட்டிவேஷன். இதெல்லாம் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறது தானே, இது எங்கேயும் படிச்சுட்டு வந்து சொல்லலை, இதெல்லாம் எனக்கு நடந்துச்சு.
இப்போ முதல் சில வருஷங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, இல்லை உனக்கு இது என்னன்னு தெரியாது, நீ எங்கேயோ ஊர்லேருந்து வந்த பொண்ணு, கிராமத்துலேருந்து வந்திருக்க, சென்னையெல்லாம் பற்றி உனக்கு தெரியாதுன்னாங்க. சரி தெரிஞ்சுக்கிறேன், சென்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன், இல்லை நான் நடிக்கணும் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்போது சப்போர்ட் பண்ணவங்க நடிக்கணுன்றப்ப கொஞ்சம் பயந்தாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு ஃபேமிலியில் யாருமே இல்லையே, சரி நான் ஃபஸ்ட்டாக இருந்துட்டு போகிறேன். அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் தான் இல்லை, மீடியா எல்லாரும் இன்ஜினியர்ஸாக இருந்தாங்க, அவங்களுக்கு நடிக்கிறதெல்லாம் பற்றி ஐடியாவே இல்லை. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நான் தியேட்டர் ஆர்டிஸ்ட்டாக இருந்தேன், இப்போ அதை தான் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன், வேற ஒரு ஃபார்மில். ஏன் நான் பண்ணக்கூடாது? டைம் எடுத்துச்சு. ஸோ அந்த டைம் எடுக்கிற வரைக்கும் வேஸ்ட் பண்ண வேணாமே, நான் என்னோடய காலேஜ் ஸ்டடீஸை முடிச்சிட்டேன். அதுக்குள்ளே இதை பற்றி பேசிக்கிட்டே காலேஜ் முடிச்சிட்டேன். முடித்தோடனே திருப்பி எனக்கு தியேட்டரில் இங்கே ஓப்பனிங் இருந்தது, தியேட்டர் பண்ணேன். அப்படியே அடுத்தது ஸ்மால் ஸ்க்ரீன், அப்புறம் பிக் ஸ்க்ரீன், அப்புறம் ஹிந்தி வரைக்கும் போயிட்டு வந்துட்டோமே. இப்போது உங்களோட ஃபேமிலி வந்து எனக்கு தெரியும், உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் அது ஒரு க்யூட்டான பாண்டிங், அவர் ரொம்ப சப்போர்ட்டிவ்ல, அது எவ்வளோ முக்கியம் ஆக்சுவலாக. வெரி அதான் சொல்கிறேனே, இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஆண் இருக்கணுன்னாலும் பெண் இருக்கணுன்னாலும் ஃபேமிலி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட் இருக்கணும், ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃப் இருக்கணும். ஸோ அந்த விஷயத்தில் த ஹோல் ஃபேமிலியே சொல்கிறேன், அவரை மட்டும் சொல்லக்கூடாது. அவர், அவங்க அம்மா அப்பா, என் குழந்தைங்க, அவங்க எல்லாமே பிறந்த 6 மாதத்தில் இன்லாஸ்ட்டை கொடுத்துட்டு நான் காலேஜ் போக ஆரம்பித்தேன். ஹாஃப் டே காலேஜ் போயிட்டு வரணும். நீ போ நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க, இத்தனை வருஷமாக நீ போ நான் பார்த்துக்கிறேங்கிறது தான். க்யூட்டில். ஸோ அது மாதிரிலாம் சப்போர்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த டெஸ்டினிக்கு வேணால் போகலாம். அவங்க ஆக்சுவலாக எப்படி ரியாக்ட் பண்ணாங்க உங்கள் கேரக்டர்ஸ்? ஜான்சி ராணி கேரக்டருக்குலாம். ஜான்சி ராணி எல்லாம் வந்து அவங்க எனக்கு ஜான்சி எதிர்நீச்சல் பற்றிலாம் தெரியாது, டிவி சேனல்ஸ்லாம் வச்சுக்கல. அப்போது வந்து ஒரு நாள் அவங்க பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சு, அன்றைக்கி என்னோடய எபிசோட் டெலிகாஸ்ட்டுன்னு தெரிஞ்சிருச்சு. நான் போய் சத்தம் போடாமல் அவங்க பின்னாடி நின்றுட்டு இருந்தேன், என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்கு. ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. எல்லாம் சீரியல்லாம் முடிஞ்சு பின்னாடி திரும்பி பார்த்து, நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க. அப்படியே லைஃப்பில் பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னது. அவங்க அவ்வளோதான், கம்மியாக தான் ரியாக்ட் பண்ணுவாங்க அவங்க வீட்டில் எல்லாருமே. ஸோ அது எனக்கு பெரிய பெருமையாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அப்ரிசியேஷன் ஃப்ரம் மை மதர் இன் லா தான். இப்போது உங்களோட கேரக்டர் ஜான்சி ராணின்னு சொல்கிறதுனால கேட்குறேன், மோஸ்ட்டாக இந்த போல்டான டெரர் கேரக்டர்ஸ் எல்லாமே வருது, ஏன் அப்படி? இந்த மூஞ்சி வேறு எதுக்கு வியாபாரம் ஆகாதுன்னு நினச்சிப்பாங்களோ என்னமோ தெரியல, இதுவே தான் ஈஸியாக கூப்பிட்டு கொடுக்குறாங்க. அதனால தான் கேட்குறேன், இன்னும் எந்த விஷயத்துலலாம் வி ஸ்டில் நீட் டு சேஞ்ச் அப்படின்னு. இல்லை அப்படி சேஞ்சுன்னு இல்லை, ஒரு டிரெக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளோட ப்ரீவியஸ் ஒர்க் பார்க்குறாங்க. அவங்க படத்தில், அவங்க சீரியலில் அந்த மாதிரி ஒரு ரோல் இருந்துச்சுன்னா அவங்க அதை பண்ணலாமே, ஏன்னா ஏற்கனவே ஒன்றில் ப்ரொஃபிஷியண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இதில் பண்ணலாமே நினைப்பாங்க. அது அவங்களையும் தப்பு சொல்லி ஒன்றும் இல்லை. நானும் மோஸ்ட்லி 99.99% நான் எந்த ரோலும் நோ சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னமோ ஒன்று நான் பண்ணுவேன், நம்பி என்கிட்ட வராங்க, அதை பண்ணி பார்த்துருவோமே, பண்ணி கொடுத்துருவோமே அப்படின்னு நினைப்பேன். ஸோ மேபி இன் ஃப்யூச்சர் டேஸ் யாராவது ஒரு டைரக்டர் என்ன ஒரு சாஃப்டாக பண்ணால் என்ன இவங்க நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சாங்கன்னா, மேபி இன் ஃப்யூச்சர் யாராவது நினச்சாங்கன்னா அதுவும் மாறும். ஓகே. ஸோ சாஃப்ட் ரோலும் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை? ஆக்டராக என்னப்பா, எல்லாமே ஒன்று தானே. இந்த சில விஷயம்லாம் என்னோட ஆக்டிங்காக நான் தியாகமே பண்ணிட்ட போங்கடா அப்படின்ற மாதிரினா? தியாகமே பண்ணலைங்க. ஆக்சுவலி பார்த்தா நான்லாம் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நிறையா பேர் சொல்லுவாங்க, கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணுங்க, இன்னும் நல்ல ரோல்ஸ் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வந்து இப்போ ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாச்சு, வெயிட் லாஸ் வெயிட் கெயின் எல்லாம். அதெல்லாம் நான் கண்டுக்கிறது, எனக்கு தோன்றப்பெல்லாம் சாப்பிட்றணுங்க. எனக்கு தூங்குற வரைக்கும் சாப்பாடு வேணும், தூங்கி எழுந்துட்டா சாப்பாடு வேணும், மிட் நைட்லேயும் பசிச்சா சாப்பாடு வேணும். எனக்கு நடிப்பை தவிர நான் ரொம்ப காதலிக்கிறது என் சாப்பாட்டு தான். அதனால் தியாகம் பண்ணணுன்னா இதை தான் நான் பண்ணணும், இதுவும் பண்ணுறதுக்கு எந்த அறிகுறியுமே தெரில. வேறு என்ன தியாகம் பண்ணேன்? அதான் நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம்ஸு. ஸோ அதெல்லாம் மித்தபடி எனக்கு சினிமா நிறையா கொடுத்துருக்கு. நானும் எனக்கு இவ்வளோ கொடுத்த சினிமாவுக்கு நானும் நிறையா கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். நான் ஆஸ் ஐ செட் பிஃபோர், நான் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணியெல்லாம் லைவாக பார்த்துருக்கேன். அப்போது எனக்கு தோணும், இவங்க கொஞ்சம் அண்டர் ரேட்டடாகவே இருக்காங்களோ இந்த ஆள் அப்படின்னு தோணும். உங்களுக்கு எப்பயாச்சும் இப்படி தோணியிருக்கா? தெரியல, நான் நினச்சிட்ருக்கேன். நான் எப்படி நினைப்பேன்னா, இன்னும் எனக்கான கரெக்ட் டைம் வரல. இப்போது அந்த 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 சொல்கிற அந்த கரெக்டான ஒரு ஆளோ ஒரு டேரக்டரோ என்னை பார்க்குறதுக்கான பாதையெல்லாம் கிளியர் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ நான் தெரிய ஆரம்பிச்சிட்ருக்கேன். இப்போ ஜூலை மாதம்ல 3 படம் ரிலீஸ் ஆச்சு, போன மாதம் ஒரு படம், இந்த மாதம் 2 படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த சரியான பாதையை நோக்கி நம்ம போய்கிட்டு தான் இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்மளுக்குன்னு ஒரு பெரிய பிரேக் த்ரூ இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் எந்த படமோ இது பார்த்தா இது பண்ணால் அது நடக்கும், அது மாதிரி நான் பண்ணதே இல்லை. இந்த கேரக்டர் என்னை நம்பி வந்திருக்கு, இந்த கேரக்டருக்கு நம்ம ஜஸ்டிஸ் பண்ணணும், அவ்வளோதான். பாக்கி நடக்கிறதுலாம் நம்ம கையில் இல்லைங்க, தானாக நடக்கும். இப்போ ஒரு பாசிட்டிவ் விஷயம் ஒன்று இருக்குன்னா அல்டிமேட்டாக நெகட்டிவும் இருக்கும்ல. கரெக்டு.
அதான் சொல்கிறேனே, இப்போ அந்த படமோ ஷார்ட் ஃபிலிமோ சீரீஸோ ஏதோ ஒன்று எடுத்துடுறாங்க. அவங்க மேலே நம்பிக்கை வச்சு வராங்க. நீங்கள் அந்த கேரக்டர் மேலே நம்பி போகிறீங்க. போய் நடிக்கிற இடத்துல உங்களோட 200% நீங்கள் கொடுத்துட்டீங்க. கரெக்டாக? அதுக்கப்புறம் என்ன ரீசன்னாலேயோ அது ரிலீஸ் ஆகலையோ, அது ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. இருக்கும் தான், ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஐயோ நம்ம இவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கோமே. பட் நான் என்ன நினச்சிப்பேன்னா, நீ அந்த ப்ராஜெக்ட்டுக்காக அந்த கேரக்டருக்காக உன்னோட 100% கொடுத்தியா? நீ எதுவும் ஏமாத்தலைல்ல, நீ எதுவும் கம்மி பண்ணல, அதுக்கான ஃபுல்லஸ்ட்டு நீ கொடுத்துட்டல, நீ அந்த கேரக்டராக ஃபுல்லாக வாழ்ந்துட்டல, ஓகே அது போதும். அதுக்கப்புறம் அது ஒர்க் அவுட் ஆகலை, ரிலீஸ் ஆகலை, எடிட் ஆகுது, எடிட்டில் நான் இல்லை, அதெல்லாம் எனக்கு அவ்வளோ இல்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை நான் 100% ட்ரூவாக பண்ணிட்டேன், அது போதும். அந்த மாதிரி வேறு ஏதாவது கேரக்டர்ஸ் மூவிஸ் எதாவது ரிக்ரெட் பண்ணியிருக்கீங்க? ரிக்ரெட்டாக தான் சொல்கிறேனே. இப்போ கூட ரீசெண்டாக நான் ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணேன். அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் கேரக்டராக இருந்தது. என்கிட்ட அந்த டிரெக்டர் அப்ரோச் பண்ணுறப்பயே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வேறு ஏதோ கேரக்டர் கூப்பிட்டாங்க, இல்லை நான் இந்த கேரக்டர் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். ஸோ ரொம்ப என்னோடய ஃபுல்லஸ்ட்டு கொடுத்தேன். இது வரைக்கும் என்னோட இந்த ஜேர்னிலே நான் பண்ணாத பல விஷயங்கள் நான் பண்ணேன். ரொம்ப ரசித்து பிடிச்சி பண்ணேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. பட் அது வந்து இன்னி வரைக்கும் அது என்ன ஆச்சு அந்த ப்ராஜெக்ட்னு எனக்கு தெரியாது. எனக்கு அங்கே இருக்கிற அந்த ப்ராஜெக்டில் இருக்கிற யாரோடையும் கான்டாக்டும் இல்லை. ஸோ இவ்வளோ உழைச்சிருக்கோமே அதுக்காக, இது ரிலீஸ் ஆனால் எப்படிலாம் இருக்கும்னு பேசியிருக்கோமே, நம்ம வீட்டில் இந்த கேரக்டரை பற்றிலாம் என்னென்னலாம் சொல்லியிருக்கோமே, இதுக்கு ப்ரிப்ரேஷன் ஆகிருக்கோமே. பட் அதை பற்றி அந்த ப்ராஜெக்டை பற்றி ஒரு ஐடியாவுமே இல்லை, ஒரு க்ளூவுமே இல்லை. எனக்கு அந்த குரூப்பில் இருந்த யாரோடையுமே எனக்கு கான்டாக்ட் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுருச்சு. இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ பயங்கர ஃபீலிங்காக இருக்கும். என்னடா கரெக்டான விஷயத்த வந்து தப்பான இடத்துல போய் கொடுத்துட்டோமா, இதுவே தப்பான இடத்துல கொடுத்துட்டோமா, ஏன் என்ன ஆச்சு அப்படின்ற அந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அந்த கேரக்டருக்காக நம்ம இவ்வளோ ரசிச்சு பண்ணோமே, இவ்வளோ எதிர்பார்த்தோமே, என்னடா ஆச்சு அப்படின்னு. இந்த மாதிரி இருக்குது. அப்போது அதுவே ஒரு இடத்துல நம்மளை ஸ்டாப் பண்ணிவிடும்ல அந்த மாதிரி. அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருப்போம், இன்னும் கொஞ்சம் கரெக்டாக பேசுவோம். ரிலீஸ் பிளான்ஸ்லாம் என்னன்னு கேட்போம், ரிலீஸ் ஆகிடும்லன்னு கன்ஃபார்ம் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தணும்ல, அவ்வளோதான். நத்திங் வில் ஸ்டாப் யர். ஆனால் அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, மணி எல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, லவ் தான் ஜெஸ்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மணி இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். கீழே இப்போ இதுக்கு வந்து 2 பேரையும் சேர்த்து திட்ட போகிறாங்க. திட்டுறவங்களுக்கும் தெரியும் அன்றைக்கி 3 வேளை சாப்பிட்ணுன்னா எவ்வளோ மணி வேணும். அதெல்லாம் ஆக்சுவலாக எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? நான் லைக் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், உங்கள் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எவ்வளோ வருதோ நான் அதை விட அதிகமாக உங்களுக்கு அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். பாசிட்டிவ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறவங்களால அந்த யூடியூப்க்கு கீழே கமெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும். வாட் நெக்ஸ்ட்? நீ தப்பு பண்ணுறியோ சரி பண்ணுறியோ, உன்னை திருத்திக்கு நீ அடுத்த லெவல் போயிடுவேன். இந்த மாதிரி நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறது, உங்களை டிமோட்டிவேட் பண்ணுறது, உங்களை இந்த மாதிரி அவதூறாக பேசுறது, அவங்களால அவ்வளோதான் பண்ண முடியும். தே ஹவ் ஷோட் தேர் லெவல், யூ ஷோ யுவர் வேல்யூ, அவ்வளோதான். இப்போது அது வந்து நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறதுனால உன் வேல்யூலாம் குறைய போகிறது இல்லை. தென் ஒய் ஷுட் யூ வரி? யூ ஆர் கோயிங் அடுத்தடுத்த லெவல் போயிட்டு தான் இருக்க போகிறோம். நம்ம அதுக்கான பாதையில் போயிட்டுருக்கோம். இதெல்லாம் அப்படியே தள்ளி விட்டு போயிட்டே இருக்கணும். ட்ரூ. இப்போது ஸ்டார்டிங் நீங்கள் ஒரு 11th வந்துட்டு ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போலேருந்து இப்போது ஒரு மைக் முன்னாடி பேசுகிறதா இருக்கட்டும், அந்த நடுவில் ஒரு ஜேர்னி, அந்த ஒரு லைன் இருக்குல்ல, இந்த ஒரு இன்ஸ்டன்ட் நான் கற்றுக்கிட்டேன், அது ஃபார் எவர் நான் எடுத்துகிட்டு போவேன் இந்த ஒரு விஷயத்த அப்படின்னா? ஃபஸ்ட்டு நான் தியேட்டரில் கற்றுக்கிட்டதே பெரிய விஷயம். அதாவது பெயின் எல்லாம் வந்து அங்கேயே சொல்லி கொடுத்துட்டாங்க, பெயின் எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பாடு போடுவாங்க, அதுவும் எல்லாரையும் மொத்தமாக ஒரு இலையில உட்கார வச்சு 12 பேரும் சேர்ந்து அந்த ஒரே இலையிலேருந்து எடுத்து சாப்பிட்ணும். அப்போனா நீ இருக்கிற பசியில் ஒரு வேளை தான் சாப்பாடு, அப்போ நீ எப்படி அந்த சாப்பாட்டை பார்ப்ப? அதுவும் ஒரு 10 பேர் உட்காந்து சாப்பிட்ணும், எப்படி சாப்பிடுவோம் லிட்ரலி யோசிச்சுப்பார். அது பெயின், தப்பாக நடித்தா கை பக்கத்தில் என்ன இருக்கோ அதை எடுத்து அடிப்பாங்க. அடினா கொஞ்சம் நஞ்சம்லாம் கிடையாது. அப்போ தே ஆர் ஒரு மாஸ்டர்ஸை தவிர வேறு எதுவும் தெரியாது. அப்படியெல்லாம் அங்கே ட்ரெயின் ஆனது தான் இப்போ இங்கே வந்து இவ்வளோ ஸ்ட்ரென்த் கிடச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். அங்கே நீ நல்லா நடிக்கலைன்னா, எப்படி நீ அங்கே நல்லா நடிச்சேன்னா ஸ்டேஜில் உடனே கைத்தட்டும், உனக்கு அந்த கைத்தட்டு வாங்க வைக்கிறதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸ் ஒன்று ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரென்த் ஆக்கிச்சு என்னெல்லாம். ஓகே, அதுக்கப்புறம் இங்கெல்லாம் எதுவுமே எனக்கு பெருசாக தெரியல. அந்த பெயின் அங்கேயே நான் பார்த்துட்டேன். அண்ட் நம்மளுக்கு பேஷன்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நான் ஆரம்பத்தில் நடிக்க வேணான்னாங்க, அப்போவே நான் ஃபைட் பண்ணி இல்லை நான் நடிப்பேன், போவேன், பண்ணி தான் தருவேன் அப்படின்னு நான் போயிருந்தேன்னா ஐ வுட் ஹவ் மிஸ்ட் அ பியூட்டிஃபுல் ஃபேமிலி. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு தெரியாது. ஸோ யூ ஹேவ் டு பி பேஷண்ட், யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் த ரைட் டைம். அந்த இடத்துக்கு நீ போகிறதுக்கான உனக்கு என்னென்ன ப்ரிப்ரேஷனோ அதெல்லாம் அந்த டைமில் பண்ணிக்கணும். அண்ட்
யாருக்கு என்ன புரியலையோ புரியாதவங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த விஷயத்தை தெளிவுபடுத்தணும். ஸோ இதெல்லாம் வந்து என் லைஃப்லேருந்து நான் கற்றுக்கிட்டது. ஸோ அப்போ நான் வந்து ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருக்கேன், என்ன இட்ஸ் மை சாய்ஸ் அப்படின்னு நான் எதுவும் பண்ணல. ஓகேவா, எனக்கு அவங்களுக்கு புரியலன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, பட் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்குங்கிறதும் புரிஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, நீ போ பண்ணு, நாங்கள் இருக்கோம் பார்த்துக்குறோன்றாங்கல்ல. எப்படி நடந்துச்சு, அந்த ப்ராசஸ்க்குன்னு ஒரு டைம் இருக்குது, அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும், உங்களை நீங்கள் எக்யூப் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து என்னோடய லைஃப்பில் நான் கற்றுக்கிட்டது. நீங்கள் இதுவும் சொல்வீங்க, எப்போவுமே எனக்கு லைட்ஸ் முன்னாடி இருக்கணும், கேமரா இருக்கணும், நான் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அது வந்து தான் சொல்கிறேன், சின்ன வயசுலேருந்து வந்த ஆசை எனக்கு. அந்த 11th ஸ்டாண்டர்டில் தெரிஞ்சிச்சு, இந்த ஆக்டிங்கில் நம்மளுக்கு ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு போதையா, அது என்னமோ ஒன்று ப்ளீஸ் பண்ணுது நம்மளுக்கு, என்னமோ ஹாப்பி ஆகிறோமே அப்படின்னு அப்போ தெரிஞ்சு. அதுக்கப்புறம் காலேஜ் வந்து தியேட்டர் பண்ணேன், தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணேன், 2 தடவை ஜோனல் பிளேயர், நான் ஸ்கிட்டு, மைமு, 1 ஆக்ட் பிளே, ஸ்ட்ரீட் பிளேன்னு எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் தியேட்டரும் நான் நடிச்சிருக்கேன். அது பண்ண வந்து எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கே அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, எனக்கு ஸ்ரீரங்கத்தில் அதுக்கான வாய்ப்பே கிடையாது. நான் கேமரா முன்னாடி இருக்கிறதுக்கோ, அங்கே ஏதாவது லோக்கல் சேனல்ஸ் இருக்கும், அப்போ அதெல்லாம் தெரியாது. ஏன்னா நான் படிச்சுட்டே இருக்கிறப்ப ஐ காட் மேரிட். அப்போ எனக்கு அதுக்கான தேடலும் பண்ண முடியல. ஸோ யோசிச்சு கட் பண்ணால் இங்கே சென்னைக்கு வரேன். சென்னைக்கு நீ ஆசைப்பட்டது எல்லாமே இங்கே நடக்கும். படிக்கலாம், நடிக்கலாம், ஆங்கர் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே இங்கே இருக்குங்கிறப்ப ஓகே, இது நம்ம லைஃப், நம்ம தான் பார்த்துக்கிட்டு ஆகணும். வீட்டிலலாம் யார்ட்டையும் கேட்க முடியாது, கேட்டால் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாமா அப்படின்றவாங்க. ஸோ அது இல்லை ஆன்சர், நம்மளுக்கான ஆன்சர் அது இல்லை. என்னோடய ஜேர்னி ஃபஸ்ட்டு ஆங்கராக தான் ஆரம்பித்தேன். ஸோ அப்போ இப்போ 2012 சென்னை வந்தேன். அப்போ கூகுளில் பார்த்து எல்லா டிவி கம்பெனிக்கும் அட்ரஸ் எடுத்து ஒரு கொரியர் கவரில் என்னோடய ஃபோட்டோவையும் என்னோடய பயோடாட்டையும் வச்சு ஒரு 10-13 சேனலுக்கு போஸ்ட் அமைச்சிருப்பேன். எனக்கு அதுலேருந்து கால் வந்தது 3 சேனல்லேருந்து. ஒன்று வந்து தூர்தர்ஷனில், ஒன்று வந்து ஜெயா டிவியில், ஒன்று வந்து ராஜ் டெலிவிஷனில். ஸோ என்னோடய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணது ஃபஸ்ட்டு நிஜந்தன் சார்னு ஒருத்தர் இருந்திருப்பார், உனக்கு தெரியுமான்னு தெரில, தூர்தர்ஷனில் பழைய நியூஸ் ரீடர். அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு எனக்கு மென்டர். கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் ஒர்க் பண்ணேன். எவ்ரிடே ஒர்க் பண்ணணும், 1.5 மணி நேரம் லைவ், 1 மணி நேரம் லைவு, ஒரு 1/2 அன் ஹவர் கேப்பு, அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் லைவு. ஸோ டெய்லி 1.5 மணி நேரம் ஆமாம் லைவ் ஷோஸ் பண்ணுவேன். அப்போ யோசிச்சுப்பாரு, ஒன்றுமே தெரியாது, கேமரா என்னன்னே தெரியாதவங்களுக்கு வந்து எடுத்தோடனே லைவ் ப்ரோக்ராம்ஸ், மேக்கப் பண்ணணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எல்லாம் அவர் தான் சொல்லி கொடுத்து உன்னால் முடியும் பண்ணு அப்படின்னாரு. அங்கே ஆரம்பிச்சிச்சு. அங்கே கட் பண்ணால் தூர்தர்ஷனில் கால் வருது, ஒரு கவர்மெண்ட் செக்டார்லேருந்து கால் வருது, ஒரு டெஸ்ட் ஷூட் வரும், ஆடிஷன் பண்ணுறோம். ஏன்னா ஆக்சுவலி அங்கே நியூஸ் ரீடருக்காக கூப்பிட்டுருந்தாங்க. நமக்கு என்னென்னா கண்ணு தெரியாது, அது பிரச்சனை. ஒன்றா லென்ஸ் போட்டுக்கணும், இல்லை கண்ணாடி போட்டு பண்ண முடியாது. எப்படி சார் ஸ்க்ரீன் அவ்வளோ தூரம் சரிப்பட்டு வராது, கண்ணை கசக்கி விட்டோன்னா கண்ணு தெரியாமல் போயிடும், லென்ஸு வெளில வந்தால். முடிச்சுட்டு வரேன், அவங்க சொல்கிறாங்க, இன்னொருத்தர் நின்றுட்டு இருந்தார், நல்லா பண்ணிங்கம்மா. அவர் அப்படியே தனியாக கூப்பிட்டு போய், சார் நான் நியூஸ் மட்டும்தான் படிக்கணுமா, இல்லை வேறு ஏதாவது பண்ணலாமா சார், வேறு ஏதாவதுனா என்னம்மா பண்ணுவேன் அப்படின்னு. இந்த ஷோஸு, ஹோஸ்ட்டு, ஆங்கர், நான் ராஜ் டிவியில் தான் சார் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்றேன். சரிம்மா அப்போ இது வேணாமா அப்படின்னார். இல்லை சார் கொஞ்சம் கண்ணு தெரியாது சார் நமக்கு அப்படின்னு. சரி ரைட்டு அப்படின்ட்டு அப்போ ஷோஸ் பண்ண ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 2014 17 வரைக்கும் நான் அங்கே ஆங்கராக இருந்திருக்கேன். என்றும் இனிமைன்னு ஒரு ஷோ நைட்டு 10:30 டெலிகாஸ்ட் ஆகும். அங்கெல்லாம் எப்படின்னா, இப்போல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது, கியூ கார்டு இருக்குது, இதில் இருக்குது. எப்படின்னா நைட்டே ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சிருவாங்க, ஒரு 15 பக்கம் ஸ்கிரிப்ட், இன்றைக்கி என்ன ஷோ பண்ண போ, அந்த 15 பக்கத்தையும் நீ மனப்பாடம் பண்ணிட்டு போகணும் அடுத்த நாள். அங்கெல்லாம் எப்படின்னா இவ்வளோ பொறுமையாக அப்படிலாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டான். என்ன முடியலையா, என்ன சார் நேற்றுக்கு அனுப்பலையா, சார் ஒரு தடவை சார் பண்ணுமா பண்ணு அப்படியே உனக்கு எப்படி இருக்கும். என்னடா காலேஜ் வேறு போகணும், நான் போயிடுவேன் கொடுத்துட்டு சார். நான் காலையில் காலேஜை முடிச்சுட்டு மத்தியானம் 1:15 கிளம்பி பஸ்ஸை பிடிச்சி வருவேன் தூர்தர்ஷன் ஆஃபீஸ்க்கு. ஸ்கிரிப்டை படிச்சுட்டே வருவேன். என்ன பண்ணிடணும், இவ்வளோ ஒரு பாட்டை பற்றின, அந்த பாட்டை எழுதினவர் யார், மியூசிக் டைரக்டர் யார், இப்போயும் அந்த மாதிரி ஷோஸ் போயிட்டுருக்கு தூர்தர்ஷனில். இப்போ அதை படித்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்து கரெக்டாக பண்ணலன்னா ஒரு மாதிரி ஆவாங்க. அவங்க அங்கே பண்ணுறது இங்கே உனக்கு இன்னும் பிபி ஆகும். பண்ணிக்கலான்னா ஒரு மாதிரி, நான் இத்தனை நிமிஷத்துக்கு வந்து ஐயோ படிச்சுட்டு வந்திருக்கணுமே அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு 3 ப்ரோக்ராம் அன்றைக்கே பண்ணணும். ஓகே, அப்போ எத்தனை படிக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் தான் என்னோட ஜேர்னி ஆஸ் அன் ஆங்கர். மறக்கவே முடியாது. இதெல்லாம் என் லைஃப்பில் மறக்க முடியாதுன்னா, தூர்தர்ஷனில் நான் பண்ண ஷோஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், பண்ணுறப்ப பிடிக்கும். பட் அதுக்கான ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஓகே, பட் ஆக்சுவலி என்ன கேள்வி கேட்டேன் சொல்ல, நம்ம வந்து எனக்கே மறந்துச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் ஆரம்பித்தது தான்.
ஸோ என்னோடய லைஃப்பில் நான் எல்லாம் பார்த்துட்டேன். ஃபஸ்ட்டு ஆங்கராக இருந்தேன், நியூஸ் ரீடராக ஒரே ஒரு நாள் நியூஸ் படித்தேன். அதுக்கப்புறம் ராஜில் ஒர்க் பண்ணது ஆங்கரா, தூர்தர்ஷனில் ஆங்கராக ஒர்க் பண்ணது. நியூஸ் படித்தது வந்து எனக்கு பயங்கர ஷாக்கிங். ஆமாம், அன்றைக்கி வந்து முன்னாடி நாளே இப்போ ஏதாவது ஒன்று பண்ணுங்க, முன்னாடி நாளே லென்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு. எனக்கு என்ன விஷயம்னா, ஆரம்பத்துலலாம் என்னோட குரல் பற்றி எனக்கு ஒரு மாதிரி ஐடியா இருந்துச்சு. ஐயோ பெண் தன்மையே இல்லையே, பெண்மைக்கான அது வேற ஒன்று ஏதாவது ஒன்று சொல்லுவாங்கல்ல. இல்லை முன்னாடிலாம் இனிஷியல் டேஸில் பண்ண சீரியல்லாம் வந்து கேமியோ மாதிரி ஏதாவது ரோல் பண்ணியிருப்பேன். நம்மள்ட்ட கேட்கக்கூட மாட்டாங்க. அவங்களாம் ஏதாவது சீரியலோடும் யாரோ பேசின்னு இருப்பாங்க. இது நான் நடிச்சதாச்சும் யாரோ பேசுகிறாங்களேன்னு இருக்கும். அதுக்கப்புறம் எதிர்நீச்சல் தான் ஆரம்பிச்சிச்சு. சார்கிட்ட போய் சார் டப்பிங்னு இங்கே தான் பேசணும் அப்படின்ட்டார். சரி நான் டப்பிங் பேசலாமா, இந்த குரல் அதுக்கு ஓகேவா? ஓகே, அன்னிலேருந்து அதுக்கப்புறம் வந்து இப்போ குரல் ஹஸ் ஆல்சோ பிகம் மை ஐடென்டிட்டி. இப்போ ஏதாவது பேசலாம், நம்மளோட அந்த வெப் சீரிஸ்க்கே கூட பசங்க திங்ஸ் வாங்கிட்டு இருக்கிறப்ப ஸ்பீக்கரில் போட்டிருக்காங்க, இவங்க அந்த எதிர்நீச்சல் ஜான்சராணி குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு. ஸோ இப்போ குரலும் எனக்கு பயங்கர ஸ்ட்ரென்த் ஆகிடுச்சு. எல்லா சீரியல்லையும் நான் தான் வாய்ஸ் ஓவர் நானே எனக்கு டப் பண்ணிப்பேன். ஸோ அதில் நான் வெரி பர்டிகுலர். ஸோ அதனால் வந்து ஆனால் பேட் கேர்ளில் குரல் மாற பேட் கேர்ளில் குரல் தெரில. அங்கே டேரக்டர் ஏதோ என் மேலே வருத்தப்பட்டாங்க. அங்கே எதிர்நீச்சல்லேருந்து ஏதோ வந்துட்டேன், பர்மிஷன் வேணும் போகணுன்னா அவங்க கொஞ்சம் இரிட்டேட் ஆகிட்டாங்க. என்ன வந்திருக்காங்க உடனே போகணுன்ற இந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்கிறவங்களெல்லாம் ஏன் கூப்பிடுறீங்க அப்படின்னு. ஸோ அதில் அவங்க டிஸ்டர்ப் ஆனாங்களா என்னன்னு தெரில. எனக்கு டப்பிங் எப்போ நடந்துச்சுன்னு கூட தெரியாது. ஏடியை கேட்டேன், எனக்கும் தெரியாது மேடம்ட்டார். ஓகே டன், படத்தில் நம்ம இருக்கோமா, கட் ஆகாமல் இருக்கா. இப்போ அந்த டைலாக் ஞாபகம் இருக்கா? என்ன பெண்ண இங்கிலீஷில் 0 மேக்ஸில் 0 அதுவா அந்த ஆமா, you walk like a boy, you walk like a boy, you talk like a boy, you live like a boy, you fail like you fail, you talk like a boy, you walk like a boy and you fail like a boy. ஓகே. ஏன்னா நான் அந்த ஃபர்ஸ்ட் அந்த மூவி பார்த்துட்டு இங்கே மேமோட குரல் இங்கே என்னடா மாற்றிட்டீங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் அதனால தான் உங்களுக்கு உடனே கேட்டேன்ல வாய்ஸ் எங்கே காணுமே. எனக்குமே தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. அது ஒரு மாதிரி ஆனால் ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவா இல்லையா? பயங்கர ஃபீலிங்ஸ். இந்த மாதிரி எனக்கு நடந்ததே இல்லை, ரீசெண்ட் டேஸில் நடந்ததே கிடையாது. அண்ட் வெந்து தண்ணி காடு பண்ணுறப்பையும் அப்படி தான். நான் போய் பண்ணுறப்ப சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வேணும்னா மாற்றிப்போம், தெரில ஆக்சுவலி நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரி இருக்கா இல்லையான்னு. ஐ திங்க் அதுலேயுமே நான் கஷ்டப்பட்டு நான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு என் வாய்ஸை மாற்றினாங்க அப்படின்னு ஒன்றுமே கிடையாது, இது வரைக்கும் கிடையாது. நான் பண்ண ஹிட் ப்ராஜெக்ட்ஸில் எதுலேயுமே என் வாய்ஸ் இல்லாமல் இருந்ததில்லை. ஆனால் அது ஒரு விஷயம், அதுலேயும் ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும்ல, வாய்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னு. இதுதான் வாய்ஸு, இந்த உடம்புக்கு இந்த வாய்ஸ் தான் கடவுள் கொடுத்துருக்காரு, இதுதான் வச்சு பேச முடியும். எனக்கு வேறு யார் வாய்ஸ்லேயே பேசுறதுக்கு எனக்கு உடன்பாடு கிடையாது. அது வேறு யாராவது அதுக்கு யூஸ் பண்ணிட்டோம். என் வாய்ஸ் இப்படி தான். எப்படி இவ்வளோ சில் கேர்லாக இருக்கீங்க நீங்கள்? உண்மை தானடா, இதில் என்ன இது மசாலா போட்டு எப்படி எது கேட்க வந்தாலும் வந்து மோட்டிவேஷனலாக ஒன்று பேசி ஆஃப் பண்ணிடுறீங்க. இல்லை சில் வேறு என்ன பண்ண முடியும்? ஏதோ ஒன்று பண்ணிப்போ அப்படி இப்போ நீ என்ன தான் பண்ணாலும், நீ மதர் தெரசாவே இருந்தாலும் உன்னை அடிக்கிறதுக்கு வந்து ரெடியாக இருக்கான். அவங்க பின்னாடி ஒரு டார்க் சீக்ரெட் இருக்கான். அதனால வந்து என்ன பண்ணாலும் உன்னை நெகட்டிவாக உன்னை டிமோட்டிவேட் பண்ண உன் காலை வர்றதுக்கு ஒரு குரூப் இருக்குது. அதெல்லாம் பார்த்தேன்னா நீ ஒன்றுமே பண்ண முடியாது வாழ்க்கையில். வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே போட்டிட்டு உட்காந்துக்கலாம், அவ்வளோதான். அதுக்கும் பேசுவாங்க 4 பேர். அதனால் உன் லைஃப்பை பார்த்துட்டு உன் கோலை நோக்கி நீ போய்கிட்டே இரு. ஆனால் அது ஒரு மாதிரி அது கேட்குறதுக்கும் எனக்குலாம் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். புதுசு சீரியஸாக இப்போ பாய்ஸுக்கு நான் வந்துட்டு பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படி சொல்ல விரும்பல, பட் நமக்கு ஒரு ஸ்டெப்பை ஹெட்டாகவே சொல்லுவாங்கல்ல, அது எனக்கு ஒரு மாதிரி ஜாலியாக. என் வீட்லேயும் சரி, இப்போ பார்த்துருந்தா அடிப்பாங்க, பட் அது திடீர்னு இப்படி நடந்தால் கூட ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, ஏன் இப்படி நடக்கிற, ஏன் சத்தமாக பேசுகிற, கம்மியாக இப்படி தானே நான் பேசுவேன், இல்லை நீ கம்மியாக பேசு. எனக்குமே சொல்லுவாங்க. எனக்கு வாய்ஸ் பேசிக்கலாகவே கல்யாணம் புதுசில் எல்லாம் நான் பேசுவேன் சும்மா, ஐயோ என்னப்பா கத்துறா, என்னப்பா இல்லை நான் பேசுகிறேன், ஏன் இவ்வளோ சத்தமாக பேசுகிறேன். அங்கே எல்லாருமே வந்து டிவி கூட மியூட்டில் வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கப்ப சத்தமே அவங்களுக்கு ஆகாது. உங்களுக்கு பயங்கர பிரச்சனையாக இருக்கும். அவங்களுக்கு இதெல்லாம் என்ன இவ கத்தி பேசுகிறேன், என்ன சண்டையா, இல்லைங்க நான் பேசுகிறேங்க, ஜஸ்ட் டாக்கிங். அப்புறம் இப்போ குழந்தைங்களாம் வந்து சலசலன்னு அப்புறம் தான் அவங்களுக்கு இந்த சவுண்டே ஒத்துக்க ஆரம்பிச்சு. நான் இப்போ ஷூட் வரதுக்கு முன்னாடி கூட இங்கே பேனிக்கான 2 பேரும் சேர்ந்து சிரித்தோம். ஐயோ யாராவது வெளியே எட்டி பார்த்துருவாங்களா, சார் சும்மா தான் சார் பேசிகிட்டு இருந்தோம். அந்த ஒரு பிரச்சனைலாம் வேறு நமக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி வேறு எந்தெந்த பிரச்சனை ஜாலியாக இருக்கும் கேட்குறதுக்கு? புதுசாக இருக்கே ஜாலியாக அப்படின்னு? இல்லை ஆக்சுவலி நான் சொல்கிறேன், பட் டக்குன்னு அந்த ஒரு செகண்ட் ஒரு என்னது அப்படின்னு இருக்கும், அடுத்த செகண்டே கேட்பாங்கடா அப்படின்ட்டு போயிடுவேன். அதனால் ஜாலியான்னு இல்லை, இதெல்லாம் நான் என்ன கமெண்ட்ஸ் படித்தாலும் அதை நான் ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துப்பேன். அது பாசிட்டிவாக. ஏதாவது ஒரு கமெண்ட் இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கா? ஜான்சி ராணிக்கு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், வெளில வாடி உன்னை நான் கொலை பண்ணிடுவேன், பேசாத பேச்செல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு. நான் அவங்க நீயா நானா ஷோ பார்த்தேன், நீர்லேயும் உண்மையாகவே சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி உண்மையாகவே வந்து சண்டைலாம் போடுவாங்களா? ஏன் இப்படி அப்படியெல்லாம் என்கிட்ட என்னோட ரோல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒருவேளை டிவியில் பார்க்குறப்ப
திட்டுவாங்களா இருக்கும். பட் என்கிட்ட அது ரொம்ப செலிப்ரேட்டிங்காக தான் சொல்லுவாங்க. அதான் என்கிட்ட செலிப்ரேட்டிங்காக சொல்லுவாங்க, ஏன் நல்லா இருக்கு, எப்படி பண்ணுறீங்க, பாவம் சிந்துவை எப்போ ஏற்றுப்பீங்க, ஏன் அந்த பொண்ணை எப்படி கஷ்டப்படுத்துறீங்க பூங்கொடியை, இப்படி தான் கேட்பாங்க. பட் இப்போ சீரியல் பார்க்குறப்ப நம்ம பண்ணுறதுல அவங்க கடுப்பாகி திட்டுவாங்களா. பட் அந்த விஷயத்தில் அந்த இன்னசென்ஸ் இன்னும் இருக்கும்ல, ஸ்டில் தேர் கூப்பிடுறாங்க, திட்டுறாங்க, பேசுகிறாங்க. அதுதான் பெரிய நம்மளுக்கான பாராட்டு, நம்மளுக்கான அவார்டே அதானே. சினிமா கிவ்ஸ் ஆல் திஸ், அந்த விஷயத்தில் ஒரு ஹாப்பி இல்லை. சினிமா கிவ்ஸ் எவ்ரி திங், எல்லாமே கொடுக்குது. பேர், புகழ், பணம், சாப்பாடு, உனக்கு எல்லாமே கொடுக்குது. ஊர்வசி மேம் அடிக்கடி இதை தானே சொல்லுவாங்க. அவங்களோட பேபி பண்ணுறப்போ இதை தான் உட்கார வச்சு எங்கள் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. படிக்க தேவையில்லை, உன் ஹைட்டு, கலரு, பர்சனாலிட்டி எதுவுமே தேவையில்லை, உன் பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்க மாட்டாங்க, எதுவுமே கிடையாது. பட் உனக்கு அது ரிட்டர்னுக்கு என்னென்ன கொடுக்குது, சாப்பாடு கொடுக்குது, மரியாதை கொடுக்குது, பணம் கொடுக்குது, சொஃபஸ்டிகேஷன் கொடுக்குது. வெளில போனால் 10 பேர் உன்னை பார்த்து பேசுகிறான், ஃபோட்டோ எடுக்கிறான். அப்போ இதுக்கு நீ எவ்வளோ உண்மையாக இருக்கணும். ஸோ அது மேடம் எங்களுக்கு லைவாக கூப்பிட்டு கொடுத்த அட்வைஸ், அது என்னால் மறக்கவே முடியாது. இதுக்கு என்னால் உண்மையாக மட்டும்தான் இருக்க முடியும். சப்போஸ் இப்போது சினிமாவை வந்துட்டு காயத்ரியோட லைஃப்லேருந்து எடுத்துட்டா ஷி வில் யோசிச்சே பார்க்க முடியல. சும்மா ஒரு 2 செகண்ட் சினிமா இல்லை, மைக் இல்லை, கேமரா இல்லை, நான் படித்து முடிச்சிட்டேன், டாக்டரேட் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என் கைடு சொல்கிறாரு, காயத்ரி அந்த காலேஜில் பேசி வச்சுட்டேன், நாளைக்கு இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணு, அடுத்த வாரத்துலேருந்து யூ ஆர் கோயிங் டு பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னு. பிடிக்கும் தான், எனக்கு டீச் பண்ண பிடிக்கும் தான். பட்டு என்ன பண்ணுறதுடா ஒன்றுமே புரியல. காலேஜில் போய் சேர்றேன், எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் ஒரு அப்போ நீங்கள் ஜாயின் பண்ணீங்களா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்? 8 months இருந்தேன். 8 months I was an assistant professor. காலேஜ் முடிச்ச கையோட கைட் சொல்லிட்டாரு, மறுத்து பேச முடியாது. சரி போவோம், இதுவும் என்னன்னு பார்த்துருவோம், இப்போ என்ன அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கணும்ல, பார்த்துட்றேன் அப்படின்ட்டு போனேன். ஒரு 8 months கரெக்டாக போய் சேர்றேன். அடுத்த மாதமே ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு ஒரு கால், 8 நாள் டேட் கொடுக்கணும்னு. பாய் அப்படின்னு இல்லை, என்ன 8 நாள் கொடுக்கணும், என்ன பண்ணுறது, உண்மையாக சொல்ல முடியாது. உண்மையாக சொன்னால் ஏன் வந்தம்மாங்க, அடுத்து கைடுக்கு ஃபோன் போகும், என்ன அப்படி பண்ணணும், என்ன எதையாவது ஒரு பொய்யை சொல்லிட்டு கிளம்பியாச்சு. 8 நாள் ஈரோடுக்கு ஷூட்டு. அங்கேயும் போய் ஸ்டூடெண்ட்ஸோட வீடியோ கால், இன்றைக்கி இந்த அசைன்மெண்ட், நாளைக்கு இந்த அசைன்மெண்ட், அப்பயும் மேனேஜ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வரேன், திருப்பி சந்திரலேகாவில் கூப்பிட்டு இருக்காங்க, நான் பண்ணிட்டு இருந்த சீரியல். மேடம் இன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு போ, என்னடா சுற்றி அடிக்கிறாங்க. சரி எப்படியாவது பல்ல கடிச்சிட்டு இந்த ஒரு பேட்சை முடிச்சு கொடுத்துருவோம். நான் இப்போ எடுத்துகிட்டு இருந்தப்போ செகண்ட் இயர்ஸு, ஃபைனல் இயர்ஸ், பிஜி 2 years தானே MSWக்கு. சரி இந்த இயர் பாஸ் அவுட் ஆனோம், நம்மளும் பாஸ் அவுட் ஆகிடலாம் அப்படின்னு அந்த 8 மாதம் இருந்து அந்த ஒரு பேட்சை அனுப்பிச்சிட்டு வெளில வந்துட்டு பாய். அப்போது இப்படி ஃபேவரட் டீச்சரா இல்லை எல்லாரும்? பயங்கர ஃபேவரட் டீச்சர். அப்படியா? அப்போ ஐ வாஸ் ரியலி ஸ்லிம், உன்ன மாதிரி இருப்பேன். இப்போ ஸ்டூடெண்ட் யார் டீச்சர் யாருன்னு நான் வந்து இதுக்கு ஒரு நெகட்டிவிட்டி ஃபேஸ் பண்ணுறது எனக்கு தான் தெரியும். ஏன் ஒல்லியாக இருக்கேன், அவ்வளோதாண்டா சாப்பிட முடியும் என்னால். உனக்கு நான் நல்லா தெரியுவேன், எனக்கு நீ நல்லா தெரியுவேன், இதானே உலகமே. ஸோ அதனால் அப்போ ஸ்டூடெண்ட் டு டீச்சரும் வித்தியாசமே தெரியாது, ஃபுல் ஃபன் தான், ஃபுல் மஸ்தியில் தான் இருப்போம், ஜாலியாக. ஸோ டீச்சிங்கே திருப்பி போகிறீங்களா சிவாஜி? போகலாம், பட் இதை எடுக்க முடியாது. மேபி கெஸ்ட் லெக்சர்ஸ் அப்படி ஏதாவது என் காலேஜில் கூப்பிடுவாங்க, நான் படித்த காலேஜில் அதெல்லாம் பண்ணுவேன். எனக்கு பேசுகிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ பட் சினிமாவை எடுத்துகிட்டு காயத்ரி என்னென்னா டேஞ்சரஸ், சீரியஸ்லி டேஞ்சரஸ். ஏன்னா இந்த கொஸ்டின் எனக்கு சீரியஸாக இப்படி நடிக்கிறாங்க அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். சரி இப்போ அந்த ஆக்டிங்கே இல்லைன்னா இப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எனக்கு அந்த ஒரு கொஸ்டின் ஓடிட்டு. இதை தான் சொல்கிறேனே, நான் தியேட்டர் பண்ணுறப்பெல்லாம் என்னோடய டைரக்டர் சொல்லுவார், ஆனால் வலிக்குதுண்ணா அப்படியெல்லாம். இப்படி ஒரு மரம் நின்றுட்டுருக்கும், நிஜம் மரத்தை நிற்க வச்சாங்க, ஒரு பாம் பிளாஸ்ட் சீனு, அப்படியே ஜம்ப் பண்ணணும் ஒரு ஹட்லேருந்து. ஜம்ப் பண்ணி நான் போய் அந்த மரத்தை மேலே சாயிறேன், அந்த நிஜம் மரம் என் தலை மேலே விழுவுது, இவ்வளோ பெருசாக வீங்குது. கட் பண்ணால் அதுக்கு அடுத்த நாள் எனக்கு நிச்சயதார்த்தம், நான் சென்னை வந்தாகணும், தலை எப்படி இவ்வளோ பெருசாக வீங்கிருக்கு. ஆனால் எனக்கு வலிக்குதுண்ணா, ஸ்டேஜில் சாவு, உன்னை நான் பெருமையாக தூக்கிட்டு போகிறேன் கீழே, இந்த சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாத, எப்படி தலை உடஞ்சிருக்கு, சின்ன கம்ப்ளைண்ட் பண்ணாதேன்னு. ஸோ அதனால் எனக்கு என்னோடய லைஃப் முடிகிற வரைக்கும் நான் நடிச்சிட்ருக்கணும், என்னோடய எண்டும் அங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு பெரிய ஆசை. நீங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது லைக் ஒரு ஷார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஆன் ஸ்பாட்டில் எல்லாரும் பயங்கர கிளாப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது மூமெண்ட்? ஃபஸ்ட்டு சீன் ஆஃப் எதிர்நீச்சல்லையே நடந்துச்சு. அது ரொம்ப மறக்க முடியாது. ஆல் ஆர்டிஸ்ட்டு மாரிமுத்து சார் இருக்கார். சீன் முடிச்சு கட்டே சொல்லலை, ரொம்ப கஷ்டப்பட்டு கட் சொல்லி முடித்தோடனே த ஹோல் க்ரூ கிளாப்ட் ஃபார் மீ. அது ஒரு இன்சிடென்ட். அப்புறம் இப்போ நான் ஹிந்தி வெப் சீரிஸ் லண்டனில் பண்ணேன். அப்போ வந்து ஜெயிலில் ஒரு சீன், ஒரு இமோஷ்னல் சீன் பண்ணி முடிக்கிறேன். இந்த ஹோல் க்ரூ இன் லண்டன் கிளாப்ட் ஃபார் மீ, இன்க்ளூடிங் அன்சல் மேத்தா சார் எல்லாரும். ஒரு 10 minutesக்கு நான் ஸ்டாப் கிளாப்பிங். ஸோ எனக்கு சொல்ல இவங்க அண்டர் ரேட்டட், இவங்களை யூஸ் பண்ணுங்க.
அந்த மாதிரி இருக்கு. அந்த இன்ஸ்பெக்டர் ரிஷி அந்த சீன் நீங்கள் அது ஒரு ஃபுல் இதில் முடிச்சிங்களே, வேர் டெல்லிங் சம்திங் டு மீ. இன்ஸ்பெக்டர் ரிஷியில் லேபிள் ஒன் டேக்கில் அது முடித்தோம். அந்த கொன்னுட்டு தலையில் அடிச்சு கொன்னுட்டு கத்தி அருவாள் எடுத்துகிட்டு வருது ஒன்னே ஒரு டேக், ஒன் ஷாட்டில் எடுத்தாங்க, ஒரே ஒரு டேக். அது ஒரு காஸ்டியூம், அது ஒரு செட்டே டிஃப்ரெண்ட்டில் ஜாலியாக ஒரு கூட வச்சுட்டு. எனக்கு என்னென்னா ஜாலி, இந்த சீரியல்லையாவது ஒரு சில சீரியலில் மேக்கப் போடுங்கன்னு கொஞ்சம் படுத்துவாங்க நம்மளை. அதிலலாம் லேபிள்லாம் கேரவனில் தூங்கிட்டு இருப்பேன், மேடம் ஷார்ட் ரெடி வந்துட்டேன் அப்படின்னு கொண்டையை போட்டு போகிறது தான். எனக்கு என்னென்னா எனக்கு அந்த மேக்கப் பண்ணுறதுல எனக்கு கான்ஃபிடென்ஸே வராது, என்னன்னே தெரில. பழகில் அந்த மேக்கப் போட்டால் ரொம்ப கான்ஷியஸ் ஆகிடுவேன். ஆல்வேஸ் லைக் தட் சிம்பிள். நடிப்பில் மட்டும் அழகாக இருந்துட்டா போதும் அப்படின்னு நினைப்பேன். அழகாக நடிக்கலாமே, நான் அழகாகவே இருக்கணுமா அப்படின்னு. ஏன்னா அந்த அது எக்ஸ்ட்ராவாக ஏதாவது போட்டால் ஏதோ கேரி பண்ணிட்டுருக்கிற மாதிரி அதை அப்பப்போ பார்த்துக்கணும், டச் பண்ணிக்கணும். இது எவ்வளோ நல்லா இருக்குது. ஜான்சி ராணியும் அப்படி தான், இதுவும் அப்படி தான். இப்போ எனக்கு அசிங்கமாக இருக்குது. அதெல்லாம் இதெல்லாம் ஒப்பீனியன் டிஃபர்ஸ். இது என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். லைக் நான் உங்களை ஆஃப் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன், நீங்கள் ஜாலியாக லைக் செம்ம ஜாலி, செம்ம வைப், ஃபுல் ஜாலி தான். பட் ஆனால் இது அந்த ஜான்சி ராணி அதெல்லாம் பார்த்துட்டு சொன்னால் நம்ப மாட்டாங்களே, பார்த்தாலே எப்படி பயப்படுவாங்களே, மேம் நான் இல்லை மேம். இல்லை கொஞ்சம் பயப்படுவாங்க தான், பட் ஏன் பயப்படுறாங்கன்னு தெரில. பட் ஓகே, அதுவும் ஒரு ஜோனில் இல்லை. பாட்காஸ்ட்டில் காம் பண்ணி விடுங்க, இல்லை பயப்படாதீங்க. இல்லை நான் பயப்படலாம் சொல்லுவேன், ரொம்ப க்ளோசஸ்ட் ஒன்ஸ். உனக்கு தெரியாதா நான் ஜாலியாக கூலான்னு. அதான் ஏதோ ஒரு நம்மளோட பிஹேவியரோ நம்மளோட பாடி லாங்குவேஜோ அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ண சொல்லுது. ஓகே, நல்லது தானே அதுவும். பட் ஆனால் எனக்கு வந்து உங்ககிட்ட என்ன ரொம்ப பிடிக்கும்னா, ஒரு மெச்சூர்டான ஆன்சர்ஸ் எல்லாமே உங்ககிட்டேருந்து வரும். நான் ரீசெண்டாக எந்த எந்த பேரையும் சொல்ல விரும்பல, பட் நான்சென்ஸாக நிறைய கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க. த வே யூ ஹேண்டில் இட், திருப்பி அந்த ஆன்சர் சொல்கிறது, அது எல்லாமே ஒரு மாதிரி பக்கா. எப்படி நம்ம மனசில் இருக்கிறத பேசணுன்னா எந்த மேக்கப்பும் அதுக்கு போட வேண்டியது இல்லைல்ல. இவங்க இந்த ஆன்சர் சொன்னால் பார்க்குற மக்கள் என்ன நினச்சிப்பாங்களோ அப்படிலாம் இல்லாமல், நீ கேள்வி உண்மையாக கேட்குறியா, நான் உண்மையாக பதில் சொல்கிறேன்னா சிம்பிள். இப்போ கூட நீங்கள் கொஸ்டின்ஸ் நான் முன்னாடியே சொல்லவா, வேணாம் ஜாலியாக போகுது. நீ கொஸ்டின் சொல்ல ஆரம்பிச்சிட்டா என் மனசுக்குள்ளே பொய்யா ஒரு ஆன்சர் ஓடிட்டுருக்கும். நம்ம கேமரா முன்னாடி பேச போகிறோம், இது எப்படி பொய்யாக்கலான்னு. தேவையில்லை. இப்போ நிறைய பேர் இதனால் அஃபெண்ட் ஆக போகிறாங்க. நம்ம உண்மையாக சொல்கிறோம்மா. வாட்ஸ் நெக்ஸ்ட் மேம்? நெக்ஸ்ட் அப்கமிங் மூவிஸ் நிறைய. நான் வேறு அண்டர் ரேட்டட் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணும் கேட்டுட்ருக்கேன். அப்படியே ஒரு லைனாக அடுக்கி வைங்க. தான் இருக்கேன் பிக் ஸ்க்ரீன்லேயும். இப்போது என்ன பண்ணேன், இப்போ பேட் கேர்ள் வரைக்கும் நீங்கள் சொல்லிட்டீங்க. சலிச்சுட்டு ஜாலியாக சொல்லுங்கள். சலிச்சுட்டு பண்ணிட்டு தான் இருக்கேன். இல்லை அப்படி சொல்லாதீங்க, சந்தோஷமாக தான். நான் தான் ஆரம்பத்துலேயே சொல்கிறேன். நீங்கள் சொன்ன டோன் எப்படி தெரியுமா இருக்குது, சினிமாவில் எனக்கு ஒரு மேட்டராக பண்ணிட்டு தான் இருக்கேன், வேறு ஏதாவது கேள்வி அந்த மாதிரி ஜாலியாக சொல்லுங்கள். இல்லை பண்ணிட்டு தான் இருக்கேன்னா யோசிக்கிறேன். இப்போ விஜயானி சார் படம் 2 படம் பேர் ஒன்றில் வந்து அவர் அந்த லாயர் படம் பேர் வள்ளியின் வேலைனா தங்க மயிலா படம். சாரி சார், ரொம்ப நாள் முன்னாடி எடுத்துட்டீங்க சார் அது. அப்புறம் இப்போ இருந்த படம் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன் சார். இப்போ எந்த படம் பேர் சார்? எனக்கு பேர்லாம் சொல்ல மாட்டாங்க என்கிட்ட சார், நீங்கள் பேரே சொல்ல சார். அந்த படம். அதுக்கப்புறம் இப்போ மாஸ்க் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இந்த மாதம் ரிலீஸ் மாஸ்க் இருக்குது. அதுக்கப்புறம் ஹோப்ஃபுல்லி Z5க்கு பண்ண ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது. அது வந்து ஒன்று ரிலீஸ் ஆகும்னு பேசிக்கிறாங்க இந்த மந்த்து. அது ஒன்று இருக்குது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரோல், அது ஒன்று பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து அந்த ஹிந்தி வெப் சீரிஸ் வந்து டொரண்டோ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ப்ரைம் டைமில் ஸ்க்ரீன் ஆச்சு. ஸோ அது இன்னும் இதில் ஆப்பில் OTTயில் ரிலீஸ் ஆகணும், அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நம்ம ராம்குமார் சாரோட 2 வானம் ரிலீஸ் ஆகணும். That is going to be an interesting. அது ஒன்று ரிலீஸ் ஆகிறதுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் கட்டா குஸ்தி பார்ட் 2 அது பண்ணிட்டுருக்கேன். பார்ட் 2 ஆமாம், அது பண்ணிகிட்ருக்கேன். அது ஒன்று இருக்குது. இந்த லிஸ்ட் ஆஃப் மூவிஸில் உங்களுக்கு இந்த படத்துக்கு நான் பயங்கர வெயிட்டிங் அப்படின்னா? அப்படி சொல்லவே முடியாதுல்ல, அதான் சொல்கிறேனே. எல்லாத்துலேயும் என்னோட பெஸ்ட் கொடுத்துருப்பேன். இந்த படத்துக்கு அந்த படத்துக்குலாம் கிடையாது. எல்லா படத்துக்கும் வெயிட்டிங். காமான், ஏதாவது 1? எல்லா படத்துக்கும் வெயிட்டிங். ஏதாவது 1? எல்லாமே ஆலர். சரி, ஒரு 2. அத்தனை படமும் இப்போ நான் சொன்ன அத்தனை படம் ரிப்பீட் பண்ணுவேன். சரி, அப்போ வாட்ச். சரி, படம் பேர் சொல்லுங்க. தமிழில் பிரச்சனையே இல்லை, புது லாங்குவேஜில் ஒன்று போய் நடிச்சிருக்கேன்ல, அது ரிலீஸ் ஆகிறதுக்கு வெயிட்டிங். ஹிந்தி? ஆமாம். ஆல் ஏரியா நேஷ்னல் பர்மிட் வருது பண்ணுறேன் ஜாலியாக. ஓகே, தென் ஃபைனலி நான் இந்த கொஸ்டின் வந்து எல்லாருக்கிட்டையுமே கேட்பேன். என்னோடய ஃபேவரட் கோட் இது அப்படின்னா வாட்ஸ் யுவர் ஃபேவரட் கோட், வேர்ஸ், கோட்? பி யுவர் செல்ஃப். சிம்பிள். அண்ட் இன்னொன்று லாஸ்ட், இதோட நான் வைண்ட் ஆஃப் பண்ணுறேன். ஓகே, ஒரு டாட்டூ ஒன்று போட்டிருக்கீங்கள்ல,
அந்த டாட்டூ இதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? தெரியும், பார்த்துருப்பாங்க, மக்கள் பார்த்துருப்பாங்க இன்ஸ்டாகிராமில் டாட்டூ. எஸ், ஒரு ஸ்னேக் டாட்டூ. எனக்கு அதான் அது பயங்கர கிரேஸ் டாட்டூ போடுறதுல. அதுவும் சின்ன வயசுலேருந்தே ஆரம்பித்த ஒரு காதல் தான், ரொம்ப சின்ன வயசுலேருந்து. ஆக்சுவலாக அது வந்துட்டு நீங்கள் சொல்லியிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. லாஸ்ட்டில் எது வரலனாலும் நம்ம கூட நம்ம டாட்டூ வரும். எல்லா இதுவும் பார்த்து வச்சுருக்காங்க, எல்லா இன்டர்வியூ எல்லாத்தையும் பார்த்து வச்சுருக்கா, எல்லாத்தையும் போடு இந்த பொண்ணு. எஸ், அதுவான்னு தெரியல என்னமோ நம்ம அதுதான் பர்மனெண்ட் அக்சசரி அப்படின்னு நான் நினைப்பேன். வேறு எந்த அக்சசரினாலும் நம்ம கழட்டி வைப்போம், அது ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அன்லஸ் அன்டில் நீங்களே இப்போ அதை ரிமூவ் பண்ணலன்னா அது உங்கள் பாடியோட பெர்மனெண்ட் அக்சசரி இல்லை. ஸோ அதான் ஏன் தெரியுமா, எனக்கும் யூஸ் ஆகும். நானும் ஒரு 10-15 குத்திருக்கேன். என் வீட்லேயும் திட்டுறாங்க, இப்படி இருந்தால் எப்படியும் உனக்கு பையெல்லாம் பார்ப்பேன், நான் யாராவது டாட்டு போடுறவனே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிப்பேன். ஈஸி. அதனால் இப்போ பண்ணிருக்கிற டாட்டூ இட்ஸ் வெரி ஸ்பெஷல், ஒரு ஸ்டர்னம் டாட்டூ. லாஸ்ட்டாக ஒரு டைலாக், ஏதாவது ஒரு சீரியஸான டைலாக், அப்படியே ரொமான்டிக்காக காமாக பேசுங்க. எனக்கு அதெல்லாம் அப்படி காமா. எது நீயே டைலாக் சொல்லி நான் காமா பேசுகிறேன். நானா? நீயே சொல்லு, கேள்வி கேட்க தெரியுதுல்ல, சீன் சொல்லுங்கள். இப்போ இதே அப்படியே காமா சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ நீ இப்போ இதை ரக்கடாக சொன்னீங்களே, அப்படியே காமா. கேள்வி கேட்க தெரியுதுல்ல, சீன் சொல்லுங்களேன். இது காமமாக இருக்கு. டவுன் பண்ணி எனக்கு பேச. இப்போ நான் வந்து சரி, நான் என்ன வேணால் பேசுவேன், கோவமாக என்ன வேணால் பேசுவேன், ஆனால் நீங்கள் என்கிட்ட காமாவே பேசுவேன். பேசு. ஓகே. ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? நான் பேசிகிட்டே இருக்கேன், சிரிச்சிட்டே இருக்கீங்க. சிரிக்காதீங்கன்னு சொல்கிறேன்ல, ஏதாவது பேசுங்க. நான் உங்களை பேச தான் சொன்னேன். என்ன பேசுறது? இவ்வளோ காமாக பேசினா எப்படி? நீ தானடி காமில்ல, காமம்னா இப்போ காமா பேசினா இப்போ நீங்கள் காமாக பேசினா எனக்கு அப்படி ஆஃப் ஆகிடுது. மேம் சாரி மேம் சாரி மேம் அப்படின்னு எனக்கு ஆஃப் ஆகிடுது. யா, இட் வாஸ் வெரி ஃபன், ஜாலி. நான் எப்போவுமே சிரிச்சிட்டே இருங்க. என்னோட ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட்டும் இதுவாக தான் இருந்துச்சு. ஸோ நன்றிகள். இன்ட்ரெஸ்டிங் ஷோ. எப்போவுமே ஹாப்பியாக சிரிச்சிட்டே இருங்க. ஷுவர், நீயும் சிரிச்சிட்டே இரு. எதுவும் தேவையில்லாத நெகட்டிவிட்டிஸ் மண்டையில் போட்டுக்காதீங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் காமன் அட்வைஸ் தான் இது. ஸோ நம்மளோட கோல் வேற எங்கேயோ இருக்குது. ஸோ அதை நோக்கி நம்ம போயிட்டே இருப்போம். ஷில், தேங்க்யூ ஸோ மச் ஜிவி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. பாய். இப்போ நம்ம இந்த ஷோ வந்து மெஸ்மரைஸ் ப்ரொடக்ஷன்ஸ்க்காக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இவங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி காயத்ரி மேம் கூட ரொம்பவே ஃபன்னாக ஹாப்பியாக நிறைய மொமெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணாங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய கெஸ்ட்டோட நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்க நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் வெயிட் பண்ணி ஜாலியாக பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய பாட்காஸ்ட், நிறைய ஷோஸ் இதெல்லாம் பார்க்க மெஸ்மரைஸ் ப்ரொடக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் மீ ஜீவிதா, சைனிங் ஆஃப். தேங்க்யூ.